can start, but I'll try to make it simple. ஸோ முதல்ல மேட்டர்னா என்ன அப்படின்னு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ நீங்கள் தமிழில் வந்துட்டு மேட்டர்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு மேட்டர்னு இந்த சொல்ல உபயோகப்படுத்துவோம், மேட்டர் தட் மேட்டர்ஸ். ஸோ இந்த நிறுவனத்துக்கு மேட்டர் அப்படின்ற பெயர் காரணம் ஏன் வந்தது? எனி கெஸ்? ரகசியமா எதுவும் வச்சிடலங்க. எங்க தொழில் நிறுவனத்துக்கு வந்தீங்கன்னா மற்ற கம்பெனிகளுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது மொபைல் பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி எதையும் பார்க்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக காமிச்சோம். இன்ஃபேக்ட் மேட்டர் ஏரா வெஹிக்கிளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி காமிச்சோம். ஏன்னா நானும் ஒரு ஐபி வச்சுருக்கோன்னா நானும் ஒரு ஐபியும் வந்துட்டு அதை ரிப்ளிகேட் பண்ண முடியும்னா இட் இஸ் நாட் அன் ஐபி. வி கால் இட் டிவைன் அரகன்ஸ். ஸோ ஐல் கோ ஃபார் இட். ஸோ நீங்கள் வேதியியலில் போய் படிச்சிங்கன்னா எவ்ரிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் இஸ் மேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் வந்துட்டு எடையும் இடத்தை நிரப்புறதா இருந்தாலும் அதுக்கு பேர் மேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். நான் ஏன் வேதியியலை பற்றி இங்கே பேசணும்? வேதியியலுக்கும் மேட்டருக்கும், மேட்டர் கம்பெனிக்கும், மேட்டர் ஏராக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே இருக்கிற இருசக்கர வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வேறு நாட்டிலிருந்து வந்து தொழில் முனைவோர்கள் இங்கே வந்துட்டு கூட்டணி நிறுவனங்களாக வச்சு தொழில் வந்துட்டு கற்றுக் கொடுத்து அவங்க இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த இருசக்கர வாகனம் தொழிலாகவே இங்கே வந்துட்டு உருவெடுத்தது. ஸோ அப்படி வந்த இந்த தொழில்நுட்பம் அதுக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சதுன்னா வளர்ச்சி அடைஞ்சது. ஆனால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டுமே இருந்துகிட்டு இருந்தது. என்ன குறுகிய வட்டம்? எனக்கு முன்னாடி பேசின தமிழ் வந்துட்டு வீடியோவில் போடும்போது சொன்னார் சில பாரடாக்சஸ், அதாவது முரண்பாடுகளுடன் கூடிய ஒரு தொழில் கட்டமைப்பு தான் இருசக்கர வாகனத்தில் இருந்தது. என்ன இருந்தது? இப்போ ஒரு 100 cc வண்டி எடுத்தீங்கன்னா அது வந்துட்டு 80 கிலோமீட்டர் போகும், 100 கிலோமீட்டர் போகும், மைலேஜ் தரும்னு சொல்கிறோம். அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வண்டி எடுத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 0 to 60 ஆக்சலரேஷன் பார்ப்பீங்க, 0 to 60 எத்தனை நொடிகளில் போகுதுன்னு பார்ப்பீங்க, 0 to 100 கிலோமீட்டர் வேகம் வந்து எத்தனை நொடிகளில் போகுதுன்னு பார்ப்பீங்க. ரெண்டையும் கலந்து கொடுக்குறாங்களா யாராவது? இல்லை. இது வந்து இந்த மாதிரி பல முரண்பாடுகள் வந்துட்டு ஒரு சேர இருந்துக்கிட்டே இருக்கு. அதுலேயும் இந்த எலக்ட்ரிக் மின்சார இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா மின்சார வாகனத்துக்குள்ளே இருக்கிற அந்த சுவாரஸ்யத்தை பூரா எடுத்துட்டு, அதாவது இந்த ஃபன் டு டிரைவ் கம்ப்ளீட்டாக எடுக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு மின்சக்கர வாகனம் அப்படின்றத மட்டும்தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடாக தெரிஞ்சது. எங்களுடைய நிறுவனர்கள் வந்துட்டு உட்கார்ந்து யோசிக்கும் போது என்ன முரண்பாடுகளெல்லாம் நம்ம உடைக்கணும், புதுசாக வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும்னா அதில் எதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும்னு யோசிக்கும் போது இதை ஒரு மையப்புள்ளியாக எடுத்து ஆரம்பிச்சுங்க. இந்த மையப்புள்ளிக்கு வரணும்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் வந்துட்டு ஆராய்ஞ்சு இந்த நாட்டுக்கு எது தேவையோ, இந்த முரண்பாடுகள் அகற்றுறதுக்கு எது தேவையோ அதை ஆராய்ஞ்சு கொடுக்கணும். அதனால தான் வேதியியலில் மேட்டர்னு சொல்கிற ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸுக்கு போய் எல்லாத்தையும் டிசைன் பண்ண வேண்டிய காரணத்தினால இந்த தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இதோடைய பேரையும் வந்துட்டு மேட்டர்னு வைக்கும். ஸோ மேட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் ஆஃப் விச் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட். ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு பொருளோட தன்மையை மாற்றணும்னா யூ ஹேவ் டு கோ டு த ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி நேம்ட் ourselves மேட்டர். சரி, பெயர் வச்சாச்சு, தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தாச்சு, இருசக்கர வாகனத்துக்குள்ள தான் வரணும்னு முடிவெடுத்தாச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு என்ன மாதிரி முரண்பாடுகளெல்லாம் வந்துட்டு அகற்றணும்னு முடிவெடுத்து இப்போ இருசக்கர வாகனங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சுமார் 3 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்துட்டு தீபாவளின்றது அக்டோபர் மாதம் வரும். மழை காலத்துலேயோ இல்லை குளிர் காலத்துலேயோ வரும். 3-4 வருடங்களுக்கு முன்னாடி தீபாவளி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலேயே வர ஆரம்பிச்சது ரோடுகளுக்கு. ஸோ இருசக்கர வாகனங்கள், முக்கியமாக மின்சார வாகனங்களுடைய நம்பகத்தன்மை வந்துட்டு குறைய ஆரம்பிச்சது. ஏன்? பாதுகாப்பு தன்மை. பாதுகாப்புன்றது ஆங்கிலத்தில் வந்துட்டு 2 வார்த்தைகளை சொல்லுவாங்க, சேஃப்டி, செக்யூரிட்டி. தமிழில் ஒரே வார்த்தையாக வரும். பாதுகாப்பு தன்மை வந்துட்டு குறைய ஆரம்பிச்சது. மக்களோட பர்சீவ்டு சேஃப்டி, பாதுகாப்பு தன்மை குறைய ஆரம்பிச்சது. அதை ஒரு மையப்புள்ளியாக இருக்கும். அதுக்கப்புறம் செயல்திறன், செயல் ஆற்றல், பவர் எஃபிஷியன்சி. இது வந்துட்டு எஃபிஷியன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு பவர் இருக்காது, பவர் இருந்தால் எஃபிஷியன்சி இருக்காதுன்ற ஒரு முரண்பாடு இருந்தது. அந்த முரண்பாட்டையும் உடைக்கிறதுக்கு அதையும் ஒரு மையப்புள்ளியாக இருக்குது. இப்படி வந்துட்டு முக்கிய மையப்புள்ளிகளை எடுத்து உருவாக்கப்பட்ட தொழில் நிறுவனம் தான் மேட்டர். இது வந்துட்டு ஒரு நிறுவனமா இல்லை ஒரு இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமாக மட்டும் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் இல்லை.
இப்படி ஒரு ப்ராடக்டை கொடுக்கணும்னா அடிப்படை கட்டமைப்பையே மாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தோம். ஏன் இப்போ மார்க்கெட்டில் போய் ஒரு எனக்கு மோட்டார் வேணும்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட செயல்திறன் உள்ள மோட்டார்கள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இந்த வண்டிக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த தட்பவெப்ப நிலைக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு நேரடியாக எங்கேயும் வாங்க முடியுது. அப்படின்னா நாங்களே போய் உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தோம். அதை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக நாங்கள் எடுத்தோம். ஸோ ஒரு நிறுவனத்தை மட்டும் உருவாக்காமல் ஒரு மொபிலிட்டி சூழல், அதாவது ஒரு மொபிலிட்டி ஈகோ சிஸ்டமை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தோம். அதை செஞ்சோம். ஸோ மேட்டர் அப்படின்றது ஒரு நிறுவனமாக இல்லை, ஒரு மொபிலிட்டி சூழல். இட்ஸ் அன் ஈகோ சிஸ்டம் பை இட் செல்ஃப். ஸோ இந்த விஷனோட மைய புள்ளியாக வந்திருக்க முதல் ப்ராடக்ட் தான் எங்களுடைய மேட்டர் ஏரா. இந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு தான் இங்கே வந்திருக்கும். ஸோ மேட்டர் ஏரா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுமார் 2 கோடி இருசக்கர வாகனங்களை தயாரிக்கணும். அதில் வந்துட்டு பெருமளவு பார்த்தீங்கன்னா கியர் மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மோட்டார் சைக்கிள்னு சொன்னாலே கியர் பாக்ஸ் உள்ள இருசக்கர வாகனங்களை தான் மோட்டார் சைக்கிள்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் ஸ்கூட்டர், ஸ்கூட்டி, ஆக்டிவா இந்த பேர்களில் தான் அடைக்கும். ஸோ கியர் பாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருசக்கர வாகனங்கள், முக்கியமாக மோட்டார் சைக்கிளுக்கு வந்துட்டு ஒரு முக்கிய தேவையாக அறியப்படுது. அதை எடுத்துகிட்டு கொடுத்தோன்னா அது வந்துட்டு ஒரு மோட்டார் சைக்கிளாகவே பார்க்க மாட்டோம். அது வந்து ஒரு க்ளோரிஃபைட் ஸ்கூட்டர். ஏன் இப்போ நீங்கள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் வந்துட்டு கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும். என்ன ஸ்பீடில் போகணும், என்ன ஆக்சலரேஷன் வேணும், எப்படி ஓட்டணுன்ற கண்ட்ரோல் ஓட்டுநர்கள் கையில் இருக்கும். அதை வந்துட்டு மறுபடியும் ஓட்டுநர்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு விஷயத்த கையில் இருக்கும். ஸோ கியர் பாக்ஸ் இதனால் சேர்க்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் கியர் பாக்ஸ் உடைய சிங்கிள் ஸ்பீடு இல்லை, பேருக்காக ஒரு கியர் பாக்ஸ் கொடுக்கல, 4 ஸ்பீடு இருக்கிற கியர் பாக்ஸ், மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸ், லிக்விட் கூல், திரவ குளிரூட்டப்பட்ட பேட்டரி, மோட்டார், அதுக்கப்புறம் இன்வெர்டர், இது எல்லாத்தையும் ஒரு சேர உடைய இருசக்கர வாகனம் பார்த்தீங்கன்னா அது மேட்டர் மட்டும்தான். சரி, இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? இந்தியாவில் நம்ம வந்துட்டு தொழில் நுட்பத்தில் இருக்கிற முரண்பாடுகளை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் இந்தியாவை வந்துட்டு ஒரு நாடாக பார்க்காம ஒரு கண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்துட்டு ஹை ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் வந்துட்டு 40 டிகிரி போகும். ஆனால் நாங்கள் இருக்கிற இடம் அகமதாபாத் பார்த்தீங்கன்னா 48 டிகிரி போகும். ஜெய்சால்மரில் 50 டிகிரி வரைக்கும் போகும். குளிர் பிரதேசத்துக்கு போனீங்கன்னா 0 டிகிரி வரைக்கும் போகும். இந்த எல்லா தட்பவெப்ப நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொருளை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு 4 விஷயங்களை முன்னெடுத்தோம். பாதுகாப்பு, விச் இஸ் சேஃப்டி, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இதை முன் வச்சு ஆரம்பிக்கப்பட்ட தொழில் நிறுவனம் தான் மேட்டர். அதில் மையப்புள்ளியாக நாங்கள் உருவாக்கின முதல் ப்ராடக்ட் தான் மேட்டர் ஏரா. சரி, இது வந்துட்டு ஒரு ஃபீச்சர் ரிச் வெஹிக்கிள் மட்டும்தானா? பல இடத்துல இருந்து ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்து, டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சேர ஒரு வாகனமாக கொடுத்துருக்கோமான்னு கேட்டால் இல்லை. மேட்டர் ஏராவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி ஒன்றா சேர்க்குறோம், வி கால் இட் இன்டகிரேஷன். அதுலேயும் வந்துட்டு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு 5 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். வாங்கி அடுக்கி வச்சு சேர்த்தோம்னா அது ஒரு டிஃபன் பாக்ஸ் ஆகிருக்கும். இருக்கிற எல்லா இருசக்கர வாகனங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இருந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி சேர்த்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்துட்டு மோட்டார் சைக்கிள். மேலே வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ் போட்டு மறைச்சிருப்பாங்க டிசைனுக்காக. ஏரா வந்துட்டு அப்படி பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் இல்லை. இது எல்லாத்தையும் நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே இன்டகிரேட் பண்ணதுனால மோஸ்ட் எஃபிஷியன்ட் வேல, அதாவது செயல்திறன் அதிகப்படுத்தி இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இது ஹார்ட்வேர் மட்டும் தானா? இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வாகனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செயல்திறன் இருக்கும். ஆனால் அதில் உள்ள மென்பொருள் வந்துட்டு மிக குறைவு. அதாவது சாஃப்ட்வேர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மோட்டார் சைக்கிளை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மின் அணுவியல் மட்டும் இல்லை, மென்பொருள் திறனும் வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். ஸோ மேட்டர் ஏரா எங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு இட்ஸ் அ கனெக்டட் வெஹிக்கிள். ஸோ இதில் கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் மட்டும் இல்லை, நீங்கள் 4 சக்கர வாகனங்களில் உள்ள ஓட்டுநர்கள் வந்துட்டு அவங்க பார்க்குற பல ஃபீச்சர்ஸை வந்துட்டு நீங்கள் இதில் பார்க்க முடியும். அதாவது ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். வண்டி எப்படி ஓட்டிருக்கு, எவ்வளோ தூரம் இன்னும் போகும், ஆக்சலரேஷன் எவ்வளோ இருந்தது, 0 to 60 நீங்கள் என்ன ஸ்பீடில் பண்ணீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் வண்டியில் மட்டும் இல்லை உங்கள் மொபைல்லையும் பார்க்க முடியும். ஸோ இதில் உள்ள மென்பொருள் அளவும் வந்துட்டு மிக அதிகமாக இருக்குது மற்ற வாகனங்களை கம்பேர் பண்ணும்போது. இது எல்லாத்தையும் ஒரு சேர ஒன்றா இணைச்சு இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் இந்த மேட்டர் ஏரா அப்படின்ற மோட்டார் சைக்கிள். சரி,
இது எல்லாத்தையும் ஒரு சேர கொடுத்தாச்சு. இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் 3 இல்லை 4 நிறுவனர்கள் மட்டும் உட்கார்ந்து அவங்க யோசிச்சு அவங்க மட்டும் செஞ்சு கொண்டு வந்தாங்களா? இல்லை, அது ஒரு தொடக்கப்புள்ளி மட்டும்தான். இப்போ ஒரு ப்ராடக்டை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னா நிறுவனர்கள் மட்டுமோ இல்லை எம்ப்ளாயிஸ் இன்ஜினியர்ஸ் மட்டுமோ சேர்ந்து அவங்க இதுதான் பண்ணணும்னு முடிவு பண்ணி கொடுத்தா கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, அதாவது வண்டி ஓட்டுநர்களை வந்துட்டு ஒரு மையப்புள்ளியை வச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அறிந்து அதை வந்துட்டு மேம்படுத்தி கொடுக்கறது தான் ஒரு தொழில்நுட்பத்தோட சக்ஸஸாக இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் சில ஸ்னாப்ஷாட்ஸை பார்த்தீங்க. மேட்டர் ஏரத்தான் அப்படின்றது 25,000 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இந்த வண்டியை எங்களோட ரைடர்ஸ் மற்றும் நாங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்க எக்ஸ்பர்ட் ரைடர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வண்டியை ஓட்ட வச்சு அவங்களுடைய ஃபீட்பேக் எடுத்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் இந்தியாவுடைய அனைத்து தட்பவெட்ப நிலை, சண்டிகராக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், ஜெய்சல்மராக இருக்கட்டும், பூனேவாக இருக்கட்டும், ஏன் சென்னையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து வண்டியை ஓட்டி இங்கே உள்ள சாலை நிலைமை அப்புறம் டிராஃபிக் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இதோடைய மென்பொருளை வந்து டியூன் பண்ணி உருவாக்கிய ப்ராடக்ட் தான் இந்த மேட்டர் ஏரா. ஸோ கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி இஸ் ஆல்வேஸ் அட் த ஃபோக்கஸ் ஃபார் மேட்டர். ஸோ அந்த கஸ்டமர் சென்ட்ரிசிட்டியோட ஒரு தொடர்ச்சியாக தான் எங்களோட ப்ராடக்ட் லான்ச் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் செஞ்சுருக்கோம், டெல்லி என்சிஆர் ஏரியாவில் இருக்குது, குஜராத் எங்களுடைய ஹோம் டவுன், ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பித்தோம். மகாராஷ்டிரா, பூனே, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் காலை வச்சுருக்கோம். எங்களுடைய நிறுவனர் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் நோன் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜியில் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, பட் அதுக்கேற்ற மாதிரியான தொழில்நுட்பங்கள், தொழில் நிறுவனங்கள், ஏன் காலேஜ்களும் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அது எங்களால் கண்கூட பார்க்கவும் முடியுது. அப்ரிசியேஷன் தட் வி ஹவ் ரிசீவ்ட் ஃபார் த வெஹிக்கிள் இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக். ஸோ இதுவும் வந்துட்டு சென்னைக்கு நாங்கள் வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணம். ஸோ நிறுவனத்தை பற்றி பேசியாச்சு, ப்ராடக்ட் என்ன பண்ணோன்னு பேசியாச்சு, எதுக்காக சென்னை வந்தோன்னு பேசியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்னோட நெட்வொர்க் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நெட்வொர்க் இம்ப்ரூவ் ஆனால் குவாலிட்டி குறையாது. நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அதை கடைசி வரையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கான தொழில்நுட்பத்தை அதை வந்துட்டு திறம்பட செயல்புரிய, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு தொடர்ச்சியாக மேம்படுத்துறதுக்கான டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஓட்டா இஸ் பில்ட் இன் டு திஸ் ப்ராடக்ட். ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக் வர எங்களால் இதை மேம்படுத்தவும் முடியும். மொபைலில் உங்களோட அப்டேட்ஸ் எப்படி வருதோ அதை விட வேகமாக எங்களால் அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். இது எல்லாத்தையும் ஒரு சேர கொடுக்கப்பட்டு இருக்கிற முதல் ப்ராடக்ட் தான் மேட்டர் ஏரா. That's it.